கேரளால இருக்கிற மலையாள நடிகைகள்லாம் அவங்களுடைய ஹேரை பராமரிக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஹேர் டை தான் யூஸ் பண்றாங்களாங்க. அவங்களுடைய முடி வந்து நல்லா நீளமா அடர்த்தியா நல்ல கருகருன்னு இருக்கிறதுக்கு காரணம் இயற்கையான முறையில தயாரிக்கிற இந்த ஹேர் டைஸ் தாங்க. மலையாள நடிகைகள் மட்டும் இல்லைங்க, கேரள பெண்கள் எல்லாருக்குமே பாருங்க நல்ல முடி வந்து கருகருன்னு இருக்கும். அதுக்கு முக்கிய காரணம் இந்த மாதிரியான ஹேர் டைஸ் தான். இந்த ஹேர் டைய நம்ம 3 பொருளை மட்டும் வச்சுதான் செய்திருக்கோங்க. 3 பொருளை மட்டும் வச்சு செஞ்சு 30 நாளைக்கு நம்மளுடைய முடியை வந்து அப்படியே கருமையா மெயின்டைன் பண்ணலாங்க. ஒரு நரை முடி கூட நம்மளுக்கு வராது. இதை ரெகுலரா நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய முடிகள் எல்லாமே நிரந்தரமா அப்படியே கருகருன்னு ஆகிடும். இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அந்த 3 பொருட்கள் என்ன அப்படிங்கிறதையும் நான் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த ஹேர் டை பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிற பொருள் பாத்தீங்க அப்படின்னா செம்பருத்தி இலைங்க. இந்த செம்பருத்தி இலையில நம்மளுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. முடி வந்து நல்லா ஷைனிங் ஆகும். அதே மாதிரி ஸ்கேல்ப்ல இருக்கிற அழுக்கை எல்லாமே இந்த செம்பருத்தி இலை வந்து எடுத்துருங்க. இதை வந்து காம்பெல்லாம் இல்லாம நம்ம பிச்சு எடுத்துக்கலாம், அலசிக்கலாம். பாருங்க, காம்பெல்லாம் போட வேண்டாம். உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. என்னுடைய முடிக்கு தேவையான அளவு நான் வந்து இப்ப செம்பருத்தி இலை எடுத்துக்கிறேன். இந்த செம்பருத்தி இலையில நம்ம ஷாம்பு செஞ்சு அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா வந்து ஸ்மூத்தா ஆகுங்க. கையில தொட்டிங்க அப்படின்னா அவ்வளவு வந்து சாஃப்டா இருக்கும். இப்ப முடியெல்லாம் ரொம்ப கோர முடியா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு இலை மட்டுமே எடுத்து நல்லா மிக்சியில போட்டு தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சு கொலகொலன்னு அரைச்சு எடுத்துட்டு அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஒரு 1 hour விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஹேர் வாஷ் பண்ணி பாருங்க. உங்களுடைய அந்த ரொம்ப ஒரு மாதிரி குறக்குறன்னு முடி இருக்கும் பாருங்க, அந்த முடி எல்லாமே கொஞ்சம் நாள்லயே சாஃப்டா ஆயிரும். ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போதே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும், நல்லா சாஃப்ட் ஆயிரும். இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த இலையில வந்து அவ்வளவு மகிமை இருக்கு. இது இந்த ஹேர் டைக்கு வந்து ஒரு நல்ல கருமையை கொடுக்குங்க. நம்மளுடைய முடிகள் வந்து நிரந்தரமா கருமையாகிறதுக்கும் இந்த செம்பருத்தி இலை வந்து நல்லா யூஸ் ஆகும். நான் தேவையான அளவு நான் எடுத்துக்கிட்டேன். இப்ப இதை நல்லா அலசிடலாம். அலசி நல்லா புழிஞ்சுக்கோங்க. தண்ணி வடிகட்டுன்றதுக்காக நான் வந்து இந்த வடிகட்டியில போட்டிருக்கேன். அடுத்த பொருள் என்ன எடுக்க போறோம் அப்படின்னா கற்பூரவள்ளி இலைங்க. கற்பூரவள்ளி இலைன்னு சொல்லுவாங்க, ஓமவல்லி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து நம்ம மருதாணி பவுடர் சேர்த்தா சளி பிடிக்குது, அவுரிப்பொடி சேர்த்தா சளி பிடிக்குது அப்படிலாம் சொல்றாங்க. இந்த ஹேர் டை வந்து ஒரு சரியான தீர்வா இருக்கும். இந்த ஹேர் டைல நம்ம இந்த கற்பூரவள்ளி இலையை சேர்க்கறதுனால இதுல இருக்கிற மருத்துவ குணம் வந்து நம்மளுக்கு சளி பிடிக்காம பாதுகாக்குங்க. இந்த மூலமா செய்த ஹேர் டைல நம்ம அப்ளை பண்ணி எவ்வளவு நேரம் வேணாலும் தலையில வச்சிருக்கலாம், உங்களுக்கு சளியே பிடிக்காது. அதே மாதிரி சைடு எஃபெக்ட் எதுவும் வராது. இதையும் அலசி ஒரு பிடி அளவு நான் எடுத்து சேர்த்துக்கிறேன் இந்த ஹேர் டைக்கு. அவ்வளவுதான். இப்ப இந்த 2 இலைகளை மட்டும்தான் நம்ம மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுக்க போறோம். மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைக்கும் போது நல்லா நைஸா அரைச்சு எடுத்துருங்க. ஏன் அப்படின்னா இந்த இலையில வந்து செம்பருத்தி இலையை வந்து கொலகொலப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம வடிகட்டியில போட்டு வடிகட்டிட்டு இருந்தோம்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும், நேரமும் ஜாஸ்தி ஆகும். வடிகட்ட முடியும், ஆனா நேரம் ஜாஸ்தி ஆகும். ஸோ நம்ம அரைக்கும் போதே நல்லா மைய நைஸா அரைச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம இதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். எல்லாத்தையும் போட்டுட்டு டீ டிகாஷன் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஊத்திக்கலாம், இல்லைன்னா வெறும் தண்ணி ஊத்தி கூட அரைச்சுக்கலாம். நான் வந்து தண்ணி ஊத்தி தான் அரைக்க போறேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். இப்ப நைஸா அரைச்சிட்டு வந்து நான் காமிக்கிறேன். இப்ப பாருங்க, நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. நல்லா நைஸா இருக்கு பாருங்க. இப்ப இது அப்படியே நம்ம தலையில அப்ளை பண்ணிட்டு ஹேர் மாஸ்க் மாதிரி வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கூந்தல் வந்து நல்ல ஷைனிங்கா ஆகுங்க. ஒவ்வொரு முடியுமே பாத்தீங்கன்னா அவ்வளவு ஷைனிங்கா இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு சின்ன டிப் தான். இப்ப நம்ம இதை வந்து நம்ம ஹேர் டையா செய்ய போறோம். சோ எப்படி ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம். இப்ப வந்து இதை நம்ம ஓரமா வச்சிடலாம். இப்ப வந்து ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த பொடி தான் வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருமையாக்க போகுது. இந்த பொடி என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் வாங்க. இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்காக நம்ம ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ண போறோம். அந்த பொடி ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு இரும்பு கடாயோ இல்ல அடி கனமா இருக்கிற கடாயோ எடுத்துக்கோங்க. அதுல 2 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இந்த கருஞ்சீரகத்தை சேர்க்கறதுனால இந்த ஹேர் டைக்கு வந்து ஒரு
சூப்பரான 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய கருமையான நிறம் கிடைக்குங்க. முடியில வந்து அப்படியே நல்லா வந்து ஒட்டிக்கும் இந்த கருமை. இது வந்து பாத்தீங்கன்னா 1 மாசம் ஆனாலுமே இந்த கருமை வந்து நம்ம முடிய விட்டு போகாது. ஸோ அதுக்காக தான் இந்த கருஞ்சீரகத்தை நம்ம சேர்க்கிறோம். இந்த கருஞ்சீரகத்தை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சிருங்க. நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு ஓரமா வச்சிருங்க. இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இது வந்து இரும்பு கடாயில செய்யும் போதுதான் நம்மளுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டா செய்யாம எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இது வேஸ்ட் அப்படின்லாம் கமெண்ட்ல சொல்றாங்க. நீங்க கரெக்டான விதத்துல செய்தீங்கன்னா 100% உங்களுக்கு இந்த ஹேர் டை எல்லாமே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க. இப்போ நம்ம அரைச்சு வச்ச அந்த ஜூஸை வந்து இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நல்லா கொதிச்சு வரும்போதுதான் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியை கொடுக்கும். இப்ப நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க. கைவிடாம நல்லா சிம்ல வச்சுட்டே நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருங்க. அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுறது உங்களுக்கு தெரியும் பாருங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதிச்ச உடனே இதுல வந்து நம்ம அரைச்சு வச்ச அந்த கருஞ்சீரக பொடியை வந்து இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க, ஒரு 2 டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். இந்த கருஞ்சீரக பொடியை இந்த ஹேர் டைல நம்ம சேர்க்கும் போது நம்மளுடைய ஹேர்ல வந்து இந்த கருஞ்சீரகம் நல்லா ஒர்க் அவுட் ஆகி நல்ல ஒரு கருமையான நிறத்தை கொடுக்குங்க. அதே மாதிரி கருமையான அந்த ஒரு ஹேர் வந்து நல்லா வந்து லாங் லாஸ்டா அப்படியே கருமையா இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம 3 பொருட்களை சேர்க்கிறோம். ஆனா 30 நாளைக்கு இந்த கருமை வந்து நம்மள முடியில வந்து அப்படியே இருக்குங்க. பாருங்க, கலர் நல்லா சேஞ்ச் ஆயிட்டு வருது பாருங்க. நல்லா சுண்டணும், நல்லா சுண்டி வரணும். அப்பதான் வந்து ஹேர் டை வந்து கரெக்டான ஒரு பதத்துல நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா சுண்டட்டும். இந்த ஹேர் டை எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நேச்சுரலா இருக்கிறதுனால எந்த விதமான சைட் எஃபெக்டும் நம்மளுக்கு வராது. நீங்க வந்து இதை வந்து அப்படியே கூட அப்ளை பண்ணிக்கலாம். செய்து முடிச்ச உடனே ஹீட் ஆறுனதுக்கு அப்புறமா அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஒரு 8 ஹவர்ஸ் நீங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். உங்களுக்கு ஹேர்ல வந்து அந்த கருமை வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். நல்லா வந்து அப்படியே அட்டை கறி மாதிரி நம்மளுக்கு தலையில ஒட்டிக்கும். நம்ம ரெகுலரா பண்ணும்போது நம்மளுடைய வெள்ளை முடிகள் வந்து எல்லாமே நல்லா கருமையா மாறிடும். ஒரு நரமுடி கூட நம்மளுடைய ஹேர்ல வராதுங்க. இளநரை இருக்கிறவங்க இதை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. அப்ப வந்து உங்களுக்கு புதுசா வளரக்கூடிய முடிகள் எல்லாமே நல்லா கருமையா வேர்ல இருந்து வளரும். அதே மாதிரி உங்களுடைய முடியோட டென்சிட்டி வந்து ரொம்பவே ஜாஸ்தி ஆகுங்க. பாருங்க, நல்ல பச்சையில வந்து சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு பாருங்க கலரு. இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். அதை நீங்க வந்து ஃபுல் ஃபிளேம்ல வச்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா கலர் வந்து சேஞ்ச் ஆகுறது வந்து ஆகாது. அப்படியே ரொம்பவே கொதிச்சுச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சில நம்ம ஹேர் டை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அதனால நல்ல சிம்லயே வச்சுக்கிட்டு டைம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க சிம்ல வச்சுட்டு நல்லா வந்து இந்த ஹேர் டை வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து 100% ரிசல்ட் கிடைக்கும். ஒரு நரமுடி கூட உங்க தலையில இருக்காதுங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு நேச்சுரலான ஹேர் டை தான் இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். கேரள பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அழகா கருங்கூந்தலோட தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து 80% அப்படிதான் இருக்கும் பாருங்க. ஒரு சில பேருக்கு வந்து அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ்னால வந்து முடி வந்து கம்மியா இருக்கும், வெள்ளை முடிகள் வந்திருக்கும், நிறைய டேப்லெட்ஸ் இருக்கிறவங்க. பட் 80% வந்து பாத்தீங்கன்னா நல்ல கருமையான கூந்தலோட தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இயற்கையான ஹேர் டைஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனாலதான் அவங்களுக்கு வந்து இந்த ஒரு கருமை வந்து கிடைக்குது. நம்ம வந்து கண்ட கெமிக்கல் ஹேர் டைஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஒரு வெள்ளை முடி கருப்பானா ஒரு வெள்ளை முடி வெள்ளையானா உடனே ஹேர் டை நம்ம கெமிக்கல் ஹேர் டை வாங்கி அப்ளை பண்ணிடுறோம். அது பாத்தீங்கன்னா பக்கத்துல எல்லாம் அப்படியே பரவி தலை ஃபுல்லாவே நம்மளுக்கு வந்து நரமுடி வந்துருது. சோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருங்க. நம்ம குழந்தைங்களுக்காவது அதை வந்து சொல்லிக் கொடுங்க. இயற்கையான முறையில வந்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணி தடவை சொல்லுங்க. ஒருவேளை வந்து இளநரை இருக்கிற குழந்தைங்களுக்கு, நரைமுடி இல்லாதவங்களும் இந்த மாதிரி எல்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்போ வந்து உங்களுக்கு இளநரையும் சரி, கொஞ்சம் வயசானாலும் சரி, லேட்டா தான் நரமுடி வர ஆரம்பிக்கும். நரமுடி வரவே வராதுன்னு நான் சொல்லவே இல்லை. கொஞ்சம் தள்ளி போடலாம், ஏஜ் வந்து தள்ளி போடலாம். அதே மாதிரி நம்ம இந்த ஹேர் டை எல்லாம் வந்து இயற்கையான முறையில வந்து நம்ம ஹேர் டைஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுனால நம்மளுடைய முடிவோட லென்த் ஜாஸ்தியாகும், அடர்த்தி ஜாஸ்தியாகும், சீக்கிரமே வழுக்க வராது. ஆண்களுக்கு கூட சீக்கிரமே வழுக்க வருது இல்லையா, அவங்க கூட இந்த மாதிரி கெமிக்கல் ஹேர் டை விட்டுட்டு இந்த மாதிரி நேச்சுரல் ஹேர் டைக்கு மாறினாங்கன்னா கண்டிப்பா ஒரு பெஸ்டான ரிசல்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இப்ப பாருங்க எப்படி கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. சுண்ட சுண்ட நல்ல கலர் பச்சையா ஆயிடுச்சு பாருங்க. அப்படியே கண்ணங்கரேர்னு ஆயிடும். கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இன்னும் நல்ல கலர் வந்து
எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி கலரை வந்து நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணும்போது கேட்கவா வேணும் நம்மளுடைய ஹேர் எப்படி மாறும் அப்படின்றத நீங்களே பாப்பீங்க. நீங்க செய்து பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி வந்து இந்த ஹேர் வந்து உங்களுக்கு இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணீங்க, எப்படி யூஸ் ஆச்சு, எத்தனை நாளைக்கு இந்த ஹேர் டை வந்து உங்களோட முடியில இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியங்க. நீங்க கன்சிஸ்டன்சி வந்து ரொம்பவே முக்கியம். கரெக்டான கன்சிஸ்டன்சில நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது தான் அது ஆறி வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான பதத்துல அப்ளை பண்ற அளவுக்கு ஹேர் டை அப்ளை பண்ற அளவுக்கு வரும். நீங்க ரொம்பவும் கடாயில ஒட்டுற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளை பண்றது கஷ்டம். தண்ணியா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு முகத்துல எல்லாம் ஒழுகும். ஸோ வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியா பார்த்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணணும். அதனால கைவிடாம கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்க கன்சிஸ்டன்சி பாருங்க, நல்லா திக்காயிடுச்சு. இப்ப இது ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். ஸோ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறணும். இந்த புகையெல்லாம் போய் நல்லா இது ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிருங்க. அதுக்கப்புறமா ஒரு 8 hours விட்டுருங்க. இல்லைன்னா ஒரு நாள் நைட்டு பூரா விட்டாலுமே ஓகே. பாருங்க கலர் எப்படி வந்து மாறி இருக்குன்னு, நல்ல கருகருன்னு ஆயிரும் இந்த ஹேர் டை. அதுக்கப்புறமா நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணும்போது நல்லா வந்து முடியல பிடிச்சிக்கோங்க. இந்த ஹேர் டை அப்ளை பண்றதுனால நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வரப்போறது இல்ல. ஓகே, இதை வந்து நான் நிறைய வாட்டி எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நம்ம நேச்சுரலான ஹேர் டைஸ், நேச்சுரலான இன்கிரியன்ஸ் தான் இந்த ஹேர் டைக்கு யூஸ் பண்ணிருக்கோம். கமெண்ட்ல கேக்குறாங்க இது வந்து சைடு எஃபெக்ட் வருமா அப்படின்றதுக்காக நான் வந்து இத்தனை தடவை நான் சொல்றேன் சைடு எஃபெக்ட் எதுவும் வராது அப்படின்னு. இந்த ஹேர் டை வந்து ரொம்பவே நல்ல ஒரு பெஸ்டான 100% ரிசல்ட்டை கொடுக்கும். 30 நாளைக்கு நம்ம வந்து நம்மளுடைய முடிகள் வந்து நல்ல கருமையா அப்படியே இருக்குங்க. ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் நான் தட்டு போட்டு மூடி வச்சிடறேன். 8 hours கழிச்சு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நம்ம ஓவர் நைட் நான் அப்படியே வச்சுட்டேன். இப்ப பாருங்க எப்படி வந்து கருகருன்னு ஆயிடுச்சு. நம்ம வச்சது பாத்தீங்கன்னா அப்படியே கரும் பச்சையில தான் நம்ம வச்சோம். பட் இப்ப பாருங்க என்ன கலர்ல இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கலருக்கு நம்ம ஒரு ஓவர் நைட் வச்சாதான் வரும். உடனே அப்ளை பண்ணீங்கன்னா அந்த அளவுக்கு ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்காது. உங்களுக்கு 100% ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு 8 hours ஆவது நீங்க அதை வந்து வைக்கணுங்க. இதை வந்து நம்ம ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நிரந்தரமா கருப்பாயிடுங்க. புதுசா வேர்ல இருந்து முளைக்கிற முடிகள் கூட நல்ல கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். ஹேர் growth செம்மையா இருக்கும். பாருங்க பாருங்க எப்படி ஆகுது பாருங்க. செம்மையாகும் பாருங்க. இது வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வரும், அது ரொம்பவே முக்கியம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய ஹேர் growth செம்மையா இருக்கும். புதுசா வர முடிகள் எல்லாமே நல்லா கருமையா வர ஆரம்பிக்கும். இளநரை இருக்கிறவங்களுக்கு இது செம்மையா ரிசல்ட், இளநரை இருக்கிறவங்களுக்கு நல்ல இது ஒரு செம்மையான ரிசல்ட்டா இருக்குங்க. இந்த செம்மையான ஹேர் டை பண்றதுக்கு நம்மளுக்கு டைம் ஆகுது. பட் நம்ம மாசத்துக்கு ஒரு வாட்டி நீங்க ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வரும்போது இந்த ஹேர் டைனால நம்மளுக்கு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இந்த ஹேர் டையை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க. ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதை நம்ம வந்து வேற ஒரு பாத்திரத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஹேருக்கு வந்து கரெக்டான அளவா இருக்கும். உங்களுக்கு வந்து எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பொருட்களை வந்து கூட சேர்த்துக்கோங்க. ஆனா எவ்வளவு அளவு சேர்க்கிறோமோ அது ரொம்ப முக்கியம். ஒரு பொருளையும் கரெக்டான அளவுல சேர்க்கும் போது உங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இதுல வந்து நம்ம செம்பருத்தி சேர்த்துருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் வந்து நல்லா சைனிங்கா இருக்குங்க. தொட்டு பார்த்தாவே பாருங்க நல்லா வளவழுன்னு இருக்கு பாருங்க இந்த ஹேர் டை. இந்த ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட முடி வந்து அவ்வளவு சில்கியா ஆயிருங்க. அந்த அளவுக்கு செம்மையா ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை தான் இது. இந்த ஹேர் டையை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்க.